அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஆகஸ்ட் 1, 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். போகூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த சந்திரனின் மறுபரிசீலனைக்கு பின்னர் ஏற்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய அமைச்சர்கள் மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குப்பதிவு எந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் என்று கூறி பல இடங்களில் அதனை செயல்முறை விளக்கம் அளித்து அனைவரையும் கவர்ந்த நிலையில் முதல் முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடியை செயல்முறை விளக்கத்தை அளிக்க வரும்படி தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள், சந்திராயன் விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், தமிழக துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இசையமைப்பாளர் திரு A.R. ரகுமான் ஆகியோருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகளின் உளவு பிரிவு தலைவர் பொட்டு அம்மன் உயிருடன் இருப்பதை இலங்கை ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளதால் இலங்கை அரசும் இந்திய அரசும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், அவர் குருவி என்ற பெயரில் தமிழ் ஈழ நாட்டை விட்டு அயல் நாடுகளுக்கு தப்பி சென்று விட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மாலேகான் குண்டுவெடிப்பின் பெண் துறவி உள்ளிட்டோர் மீதான தீவிரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நாசிக் கோர்ட் இன்று பரபரப்பு தீர்ப்பு வழங்கியதால் அவர்கள் ஜாமீனில் வெளிவர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் மகாராஷ்டிர மாநில காங்கிரசார் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பை பயங்கர வெடிகுண்டு தாக்குதலில் முக்கிய குற்றவாளிகள் பாகிஸ்தானில் இருப்பதற்கான மேலும் பல ஆதாரங்களை இந்திய அரசு கொடுத்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, தூங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்பிவிடலாம், ஆனால் தூங்கும் போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது என்றும், இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானை பயமுறுத்துகிறதா அல்லது இந்திய மக்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறதா என்று தெரியவில்லை என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய வெளியுறவுத்துறை செயலாளராக நிருபமா ராய் பதவி ஏற்றுக்கொண்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வரும் 18ஆம் தேதி தனியார் விமான நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக மிரட்டிய செயலுக்கு தனியார் விமான நிறுவனங்களுக்கு நிச்சயமாக நிதியுதவி கிடையாது என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் பிரபு பட்டேல் தெரிவித்துள்ளதால் அந்நிறுவன முதலாளிகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வாகனங்களை இயக்க தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் ஐகோர்ட் உத்தரவை ஆமோதித்து மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்டோ உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு பெரும் கலவரம் ஏற்படுத்தியதாக கொல்கத்தாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் இந்தியா வர திட்டமிட்டுள்ளதாகவும், இத்தகவலை வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் திரு ராபர்ட் கிப்ஸ் வெளியிட்டுள்ளதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை அடித்து உதைத்ததாகவும் இதில் ஏற்பட்ட பெரும் கலவரத்தில் 6 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடன் ஏற்பட்ட கடும் மோதலில் ஒரு பிரெஞ்சு ராணுவத்தினரும் 3 அமெரிக்க ராணுவத்தினரும் கொல்லப்பட்டதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மலேசிய நாட்டில் விசாரணையின்றி காவலில் வைக்கும் சட்டத்திற்கு எதிராக அங்கு போராட்டம் நடந்தபோது பெரும் வன்முறை ஏற்பட்டதாகவும் இதனால் போலீசார் கண்ணீர் புகை வீசியதாக கோலாலம்பூரில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தனது பணிகளை முடித்துக் கொண்டு 7 விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக தரை இறங்கியதாக நாசாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 1 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் அதிகம் தென்படுவதை காணலாம். ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.